மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அமைச்சர் அவர்கள் சிறந்த கிறிஸ்துவ பற்றாளர், திமுகவின் சுறுசுறுப்பான தலைவர்கள் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அமைச்சர் அவர்கள் கிறிஸ்தவ நற்செய்தியாளர் திருமிகு தங்கராஜ் அவர்களின் மகனாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். சேவை, கருணை, நீதி போன்ற வலிமையான கிறிஸ்துவ சமய விழுமியங்களிலிருந்து வழுவாது எப்பொழுதும் அவைகளை வாழ்க்கையில் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார். இளமை காலத்திலிருந்து இவர் சிறுபான்மையினரின் குரலாக நின்று சமய சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக துணிச்சலுடனும் களம் கண்டு வருகிறார். பாமர மக்களின் முன்னேற்றத்திற்காக தன் தந்தை வழியில் நின்று உழைத்து கொண்டிருப்பவர். தொடர்ச்சியாக 2 முறை ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றியவர். திமுகவின் மாவட்ட செயலராக பணியாற்றி கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்றார். 2016ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து பத்மநாபபுரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். 2021 முதல் 2023 வரை தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றியவர். அதன் பின்னர் 2023 முதல் தற்பொழுது வரை தமிழ்நாட்டின் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பாற்றி வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் மக்களின் நலன் சார்ந்து பல வேலை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். பல்வேறு இயற்கை பேரிடர்களில் பொது துணிச்சலுடனும் கருணையுடனும் ஆயிரக்கணக்கான உயிர்களை அவர்களது வாழ்வாதாரங்களையும் காப்பாற்றி இருக்கிறார். குப்பை இல்லா குமரி இயக்கத்தை வழிநடத்தி கன்னியாகுமரி மாவட்டம் தூய்மை மாவட்டமாக ஒளி வீச செய்திருக்கிறார். ஒரு உண்மையான கிறிஸ்தவர் என்ற நிலையில் இவர் அரசியலை சமூக மாற்றத்திற்கான வலுவான கருவியாக கையில் எடுத்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக போராளியாகவும் இயற்கை ஆர்வலராகவும் இருந்து வருகிறார். நீதியுடனும் ஒற்றுமையுடனும் கூடிய நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க உழைத்து வருகிற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவ உயர் பண்புகளில் இருந்து வழுவாது மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சர் நிலையிலும் கிறிஸ்துவ நலம் சார்ந்து செயல்பட்டு வருவது கிறிஸ்தவர்களாகிய நாம் பெறும் பேறு என்று சொல்லுவோம். இவரது சேவைகளை நாமும் பயன்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார். நன்றி. சமதர்ம சமுதாயம் மலர கல்வியும் உழைப்பும் தேவை என்ற காமராஜரின் வரிகளுக்கு ஏற்ப இளம் வயதிலேயே கல்வி, ஆன்மீகம், கலை, ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவர். கல்லூரி நாட்களில் இருந்தே அரசியல் ஈடுபாடு உடையவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். பெண்கள், குழந்தைகள் மற்றும் சுகாதாரம் தொடர்பான பணிகளில் முன்னணி வகித்து குட் விஷன் என்ற தன்னார்வ நிறுவனத்தை திறம்பட சிறப்பாக வழிநடத்தி வரும் மாண்புமிகு மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மாவட்டம் தோறும் தான் ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பதவிக்கு பயணம் செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பல்வகை சபை பிரிவினரையும் ஒரே அமைப்புக்குள் கருத்து ரீதியாக கொண்டு வருவது, அமைப்புகளை ஒன்றாக்குவது அல்ல. அவரவர் அமைப்புகளிலே பிரிந்திருந்தாலும் ஒத்த கருத்துக்காக ஒன் அக்கார்ட் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்திய உருவாக்கத்தில் கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன என்பதை கருத்தரங்குகள் வாயிலாக எடுத்துரைக்க வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை உருவாக்கியவரே நமது அமைச்சர் தான். அந்த அடிப்படையில் திண்டுக்கலுக்கு வருகை புரிந்த அமைச்சர் அவர்களை வருகவென்று வரவேற்று கருத்துரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களே, இங்கு மேடையில் ஒரு அருமையான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய
புதிய வளனார் கல்லூரியினுடைய முதல்வர் செயலாளர் அன்புக்குரிய அருட்பணி சேவியர் அவர்களே, இங்கு உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவர் தளபதி அவர்களே, இங்கு உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய வின்சென்ட் வேதராஜ் அவர்களே, அன்புக்குரிய அருட் சகோதரி தைனஸ் மேரி அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பேரருட்பணி சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களே, பேரருட்பணி சூசை ஆரோக்கியதாஸ் அவர்களே, அன்புக்குரிய பேரருட்பணி பெனடிக்ட் பர்னபாஸ் அவர்களே, என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நிக்கோலாஸ் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய இந்த ஒன்னக்காடு சோஷியோ எக்கனாமிக் ஃபாரம் என்கின்ற அமைப்பின் செயலாளர் அன்புக்குரிய ரொனால்டு அவர்களே, அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே, இங்கு குழுமி இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு அத்தனை பேரையும் நான் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஒரு சிலரை சந்திச்சிருக்கேன், நான் கொஞ்சம் பேரை சந்தித்ததில்லை. எனவே இந்த கூட்டத்தின் மூலமாக சந்திப்பது எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. நம்முடைய பேராயர் அவர்களுக்கு என்னை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நான் பேராயர் அவர்களுடைய பணிகளை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அவர்கள் இந்த சமூகத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சமயத்தை தழுவினார்கள் அல்லது ஒரு சமயத்தை சார்ந்திருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாட்டில் நியாயமான ஒன்றாக இல்லை என்ற கருத்தை முன்வைத்து இங்கு இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ வன்னியர்களையும் மிகவும் பின்தங்கிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை முன்னெடுத்து அவர்கள் முன்னின்று அதை கட்டமைத்து வருவது உண்மையிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இதே போன்றுதான் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த சலுகையும் இல்லாத ஒரு நிலை இருப்பது இந்தியா முழுவதும் ஒரு வேதனையான ஒரு சூழல். இந்த இரண்டும் நிச்சயமாக தீர்க்கப்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். அங்கு மீனவர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு இன்னொரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது அகற்றப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற நாடு ஒரு முழுமையான மதசார்பற்ற ஜனநாயக நாடு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதம் சார்ந்த நாடுகள் நீ எந்த நாடை எடுத்துட்டாலும் சரி, இப்போ லண்டன் இங்கிலாந்து மதம் சார்ந்த நாடு, கிறிஸ்தவ நாடு. நீங்கள் மலேசியாவை எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடுன்னு அறிவித்த நாடு. ஆனால் அந்த நாடுகள் இப்படி எத்தனையோ நாடுகள் சொல்ல முடியும். அந்த நாடுகளில் கூட ஒரு குடிமகனுக்கு ஒரு நீதி, இன்னொரு குடிமகனுக்கு இன்னொரு நீதி என்கின்ற நீதி பரிபாலனம் அங்கு கிடையாது. எனவே தான் இந்த வரலாற்று பின்புலத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு என்பது சோகங்கள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த ஒரு வரலாறு. ஆனால் அந்த வரலாற்றை மிக சுருக்கி, மிக மிக சுருக்கி, எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி ஒரு சுதந்திர போராட்டம் என்று ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. இந்த நாட்டில் எப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அந்த வாழ்க்கை முறையில் சாதி என்ற கட்டமைப்பு எப்படி வந்தது, எப்படி பாலின வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களில் பெண்ணடிமைத்தனம் ஏற்படுத்தப்பட்டது, இந்த வரலாற்று உண்மைகள், இதனால் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள், தாக்கங்கள், இதனால் பாதிக்கப்பட்ட செத்து மடிந்த மக்களுடைய எண்ணிக்கை, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நடைபெற்ற லட்சோப மக்களுடைய முன்னெடுப்புகள், இவையெல்லாம் நம்முடைய வரலாற்றில் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று மறைப்புத்தான்
இன்றைக்கு நாமெல்லாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 2 காரியங்களை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நான் வாழ்ந்த இந்திய நாட்டில் ஒரு ஆபத்தான நிலை என்பது இப்போதல்ல. நீங்கள் 18ஆம் நூற்றாண்டுகளின் துவக்கத்தில் நம்முடைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இங்கிருந்து அவர்கள் அங்கு லண்டனுக்கு, இங்கிலாந்திற்கு அனுப்பிய கடிதங்கள் நகல்கள் பலவற்றை நான் படித்திருக்கின்றேன். அதில் ஒரு வைஸ்ராய் ஒரு லெட்டர் எழுதுகிறார். அதில் எழுதுகிறாரு, we are unable to deliver justice according to law. சட்டத்தின் அடிப்படையில் எங்களால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வழங்க முடியவில்லை. காரணம், இங்கு இருக்கக்கூடிய நடைமுறை என்னவென்றால், ஒருவருக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டுமென்றால் we have to see which the person belongs to which caste and the person's social status. நாங்கள் இங்கே நீதி வழங்குவதற்கு முன்னால் அந்த மனிதன் எந்த சாதியை சார்ந்தவர், எந்த சமூக அந்தத்தை சார்ந்தவர் என்பதை பார்த்துத்தான் வழங்க முடியும் என்கின்ற ஒரு நடைமுறை இங்கு இருக்கிறது. இதை இங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்கள். இதை அவ்வளவு எளிதில் உடைக்க முடியாது என்று சொல்லுகிறார். இப்படி 1000 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குற்றத்தை ஒருவர் செய்கிறார், அதில் ஒருவர் பாதிக்கப்படுகிறார். குற்றம் இழைத்தவர் உயர் சாதி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர் ஆக இருந்தால் அவருக்கு தண்டனை இல்லை அல்லது மிக குறைந்த தண்டனை. அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்டவர் என்று இவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவர், ஏன் அடையாளம் கட்டப்பட்ட ஒருவர்னு சொல்லி, தாழ்த்தப்பட்டவர் உயர்ந்தவர் யாரும் கிடையாது, அடையாளப்படுத்தப்படுவதுதான். அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் ஒரு உயர் சாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவரை தாக்கவோ எதுவும் செய்தார்னா அதற்கான தண்டனை மிக மிக கொடுமையான தண்டனை. வேலைக்கு ஊதியம் இல்லை, படிப்பதற்கு உரிமை இல்லை, அப்படி ரொம்ப அடிக்கிட்டு போகலாம். எனவே 2 விதமான நிலைப்பாடு இருந்தது. இந்த நிலைப்பாடு முறியடிக்கப்படுவதற்கு, இங்கிருந்த பல்வேறு மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்படுவதற்கு, கல்வி எல்லோருக்கும் என்கின்ற நிலையை கொண்டு வருவதற்கு, அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சமத்துவமாக வாழ ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் சாதி என்ற கட்டமைப்பை தாண்டி இதற்கான முன்னெடுப்புகள் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் செய்திருப்பது ரொம்ப 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 பெருசு, ரொம்ப அளப்பரிய காரியம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்க என்னென்னா, இவங்க மதமாற்றுக்காரர். இவங்க யார்? மதமாற்றுக்காரர்கள். நம்முடைய ஃபாதர் அழகாக பேசினார் சேவியர். கிறிஸ்தவ மிஷனரிகள், அவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள், ஆனால் அவர்கள் கொடுத்த கல்வி செக்குலார் எஜுகேஷன், மதசார்பற்ற கல்வி. நீங்கள் தான் ஆரியர்களுடைய சாதிய கட்டமைப்பை ஆதரிக்கக்கூடிய, முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஆனால் எந்த கிறிஸ்தவ மிஷனரியும் கிறிஸ்தவத்தை பற்றியோ இதை பற்றியோ பள்ளி பாடத்தில் சேர்த்து வெள்ளைக்காரன் காலத்துலேயும் இந்தியாவில் படித்து கொடுக்கல. வெள்ளைக்காரன் காலத்துலேயும் இந்தியாவில் படித்து கொடுக்கல. அவங்க கொடுத்தது செக்குலார் கல்வி, விடுதலைக்கான கல்வி, சமத்துவத்திற்கான கல்வி, பகுத்தறிவுக்கான கல்வி, விஞ்ஞானம் சார்ந்து அடுத்த நிலைக்கு மக்களை எடுத்து செல்வதற்கான கல்வி தான் அவங்க வழங்கினாங்க. அவங்க எந்த கல்வியும் வழங்கலை. அதை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவங்க எங்கே இல்லாமோ ஆஸ்பத்திரி கட்டினாங்க, எவ்வளோ சமூக பணிகள் செய்தார்கள். அதில் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும்னு போர்டு வைக்கல. இப்போ என் ஊரில் ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல் இருக்குது. திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்றைக்கு அந்த லெப்ரசி நோய் பெருசாக இல்லை, அது ஒழிக்கப்பட்டது. அந்த லெப்ரசி நோய், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த லெப்ரசி நோய் இப்போது அங்கு அதனுடைய தாக்கம் குறைந்தனால அதுக்கு அதில் இருந்த கேம்பஸுக்குள்ளே ஒரு இது தொடங்கினாங்க. ஏன்னா ஒரு இயன்முறை மருத்துவம் கல்வி அங்கே தொடங்கினாங்க. அப்போ நான் சீஃப் கெஸ்ட்டாக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால். அன்னைக்கு அந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டலுடைய தோற்றம், அதற்கான நிதி,
அதற்கான பாடுபட்ட அந்த வெள்ளைக்கார பெண்மணி அது நடத்திய விதம் சொன்னாங்க. நான் உள்ளிட்டு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களும் இதர சமூகத்தை சார்ந்த எங்களோடு வந்திருந்த தம்பிமாரும் எல்லாரும் குறைந்தது ஒரு சொட்டு கண்ணீராது வடித்தோம். அவ்வளவு தியாகம் அதுக்குள்ளே இருந்திருக்கு. எண்ணி கூட பார்க்க முடியாது, எண்ணி கூட பார்க்க முடியாது. அவங்க அங்கே போர்டு வச்சாங்களா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட்டுன்னு? ஒன்றுமே இல்லை. இதே ஒட்டன்சத்திரம் லெப்ரசி ஹாஸ்பிட்டலில் தொடங்கி நடத்தி வந்த அந்த குடும்பத்தில் ஒரு கடைசி தலைமுறை ஒரு சகோதரியை திருமணம் செய்தவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர், கனடாவை சார்ந்தவர். அவருடைய பேர் நேத்தன் அவருடைய மிக நெருங்கிய நண்பர். உண்மையிலே அவர் ஒரு நாள் அவர் மட்டும் ட்ரெயினில் பயணப்பட்டு கொண்டிருக்கும்போது அவர் இந்த ஒட்டன்சத்திரம் லெப்ரசி ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் வேலை செய்திருக்கார். அந்த டாக்டருக்கு மகள் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வந்து மருமகனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மருமகனுக்கும் மகளுக்கும் அவர் கொடுத்த வேலை என்னென்னா லெப்ரசி ஹாஸ்பிட்டலில் உள்ள டாய்லெட்டை க்ளீன் பண்ணது. எப்படி நடக்குமாம்மா இது? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபவுண்டருக்கு வம்சத்தில் வந்த கடைசி தலைமுறை அங்கே இருந்த குடும்பம். அவர் டாக்டர். அவருக்கு மகளுக்கும் மருமகனுக்கும் கொடுத்த வேலை என்னது? இன்றைக்கி நம்ம ஒரு டாக்டர் எவனா செய்வானா? இதுதான் கிறிஸ்தவம். ஆனால் இன்றைக்கு வெளியில் என்ன பரப்புரைன்னா கிறிஸ்தவர்கள் என்றால் மதமாற்றம் செய்கிறவர்கள். அப்போ இதை நம்ம முறியடிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் இந்த சமூகத்தை கட்டமைக்க, இந்த தேசத்தை கட்டமைக்க எப்படி பணியாற்றி இருக்கிறார்கள் என்ற அந்த அற்புதமான தியாகம் கலந்த இரத்தம் சிந்திய வரலாற்றை நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அண்ணன் நிக்கோலாஸ் போன்றவர்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல மாவட்டங்களில் அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய தந்தை நம்முடைய மேதகு பேராயர் அவர்கள் வருத்தத்தோடு குறிப்பிட்டார். நீண்ட காலமாக எங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. ஒரு ஊரில் போனால் கோயில் கட்ட முடியலை, இன்னொரு ஊரில் போனால் எங்களுக்கு என்ன கலர் தோட்டம் வைக்க முடியலை, இன்னொரு இடத்துக்கு போனால் எங்களை இந்த பட்டியலில் சேர்க்கலை. இது ஒரு மதசார்பற்ற நாட்டில் ஒரு நியாயமானதா என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு அதே அணுகுமுறை தான் திரும்பவும் ஞாபகம் வருகிறது. என்னென்னா ஒருவருக்கு ஒரு நியாயம், இன்னொருவருக்கு இன்னொரு நியாயம். இந்த தன்மை என்பது இருக்கக்கூடாது. இந்த தன்மை இருக்கக்கூடாது. இந்த தன்மையை உருவாக்குவதற்கான ஒரு தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. கிறிஸ்தவ சமூகம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இங்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சபைகள், எக்கச்சக்கமான டினாமினேஷன்ஸ், எக்கச்சக்கமான தலைவர்கள், எக்கச்சக்கமான அமைப்புகள். ஆனால் இவற்றுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு என்பது முற்றிலுமாக இல்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் மிக்க பணிவோடு மிக்க அன்போடு ஒரு கோரிக்கையாக உங்கள் மத்தியில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒற்றுமையோடு ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகத்திற்கான உரிமைகளை யாரும் அவர்களது பறித்து விட முடியாது. இப்போ நான் அன்புக்குரிய பேராயர் அவர்களுக்கு சொல்கிறேன், உண்மையிலே எனக்கு ஒரு மிகுந்த பாராட்டு நான் செல்லுகின்ற இடமெல்லாம் பதிவு செய்வதுண்டு. மீனவர் சமூகத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு மரியாதை. அவங்கள ஒரு ஆள் கூட தொட முடியாது. தேனி மாதிரி தொட்டுட்டா வம்பு தான், தொட்டுட்டா வம்பு தான். ஒரு ஊரில் 100 பேர் உண்டுன்னா கூட 10 பேர் சேர்த்து 110 பேர் உட்காந்துருவாங்க. நம்ம மாதிரி 100 பேர் இருக்குது, 50 பேர் இல்லை. 100னா கூட 10 சேர்த்துனா 110 உட்காந்துருவாங்க.
அதனால தான் அவங்களால எம்பிசியாக பிடிச்சிருக்கு நான் நம்புவேன். அதனால் வந்து இந்த ஒருங்கிணைப்பு என்பது முக்கியம் உள்ளதுக்கு சொல்லுறது தான் நான் கருத்து சொன்னேன். ஒருங்கிணைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லோரும் ஒருங்கிணைப்படைய வேண்டிய ஒரு சூழல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இது நம்ம கண்டிப்பாக செய்யணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு புரிதல் வேணும். உலகத்தில் வந்து நான் வந்து நம்ம பேராயர்லாம் பல நாடுகளுக்கு சென்றிருப்பார்கள். நான் ஒரு சில நாடுகளுக்கு சென்றிருக்கேன். இந்த சமயம் என்பது ஒரு சமயத்தை தழுவுவது, அதில் இன்னொரு சமயத்துக்கு போகிறது, இது வந்து இந்தியா மட்டுமில்லை, உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஐரோப்பா வந்து முழுமையான கிறிஸ்தவ நாடு தான். அங்கே வேறு மதத்துக்கு இடமே இல்லை. ஆனால் அங்கே வந்து இப்போ நம்ம பார்க்கும் பலர் வந்து இங்கே உள்ள பல சாமியார்களுக்கு கூட அவங்க வாரதை நம்ம பார்க்க முடியும். அங்கே வராங்க. சில இடங்களில் வந்து இஸ்லாமிய தழுவுகிறார்கள், சில பௌத்த தழுவுகிறார்கள். நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரீக்குக்கு போனீங்கன்னா, நம்முடைய எல்லோரும் ரோமுக்கு போவீங்க, அங்கே மதத்தின் பேரில் வெட்டி செத்துருக்கான். நீங்கள் வந்து நிறைய பேர் ரோமுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கும், சிலராக போயிருப்பீங்க. அங்கே கொலோசியம்னு ஒன்று இருக்குது. அது வந்து மதம் மாறியவர்களெல்லாம் சிங்கத்திட்டு பிடிச்சி போட்ட இடம். அதை பார்த்துட்டு இருந்துருக்கு. அப்படி இருந்து மதங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களாலே மதங்களை காப்பாற்ற முடியலை. அந்த மதங்களும் அழிஞ்சிட்டு அந்த கடவுள்களும் இப்போ இல்லை, வரலாற்றில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒரு மதம் வந்து ஒரு எப்படி செயல்படணும்னா அது எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிறதோ, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேவை செய்கிறதோ, அதை பொறுத்து தான் அது இருக்குதே தவிர மற்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு முறை ஒரு தம்பியை பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் உள்ள ஃபேமிலி. அவர் ஒரு மெடிடேஷன் சென்டரில் வந்து தரையில் படுத்து கிடந்தார். நல்ல வசதியான ஆள். நான் வந்து பொறுமையாக தம்பிகிட்ட பேசி அவர் சொன்னார், அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு துயர சம்பவத்தில் மாட்டிக்கிட்டார். அந்த நேரம் சர்ச் அவரை வந்து அரவணைக்க தவறிட்டு, அவர் ஒரு ஆள் வந்து மெடிடேஷன் வான்னு கூட்டிகிட்டு போனார். அவர் வந்தார், அப்படியே இந்தியாவுக்கு வந்துட்டேன்னு சொன்னார். இதுக்குள்ளே வேறு காரணங்கள் ஒன்றும் இல்லை. அவர் யாரும் பணம் கொடுக்கவோ, அவர் பண்ணவோ, கஷ்டம் பண்ணவோ ஒன்றும் இல்லை. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார், வந்துட்டார். அப்போது அவர் அந்த கதையை சொல்லார். இன்னொரு இடத்துல நான் ஒரு தம்பியை பார்த்தேன். அவன் நான் வேட்டு சட்டை போட்டிருந்தோன்னே அப்படியே பார்த்துட்டு இருந்தான். அந்த ஊரில் அந்த மீட்டிங்கில் 2 பேர் தான் வேட்டு சட்டை. அந்த பையன் வேட்டு சட்டை. நானும் அவனுக்கு வேட்டு சட்டை பார்த்தோன்னா, இவன் எப்படி ஒரு வெள்ளைக்காரன் வேட்டு சட்டை கொடுத்துருக்கான்னு கேட்கணும்னு ஆசையில் இருந்துகிட்ருக்கேன். அப்போ நான் வந்து அந்த தம்பிகிட்ட, அவன் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படான்னு தெரிஞ்சுது. யூ வாண்ட் டு டிஸ்கஸ் சம்திங் வித் மீ? எஸ், இந்த லஞ்சுன்னு சொன்னேன். மதியம் சாப்பிட வச்சும் பேசுவேன். என்னப்பான்னு கேட்டேன். அப்போ சொன்னால், இப்படி எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி ஒரிஜினலி அவர் வந்து சவுத் ஏஷியன்னு சொன்னார். ஆக்சுவலாக தமிழ்நாடா, வேலூர். எங்கள் அம்மா வந்து இவங்க கனடியன். நாங்கள் வந்து கிறிஸ்டியன் தான். நவ் ஐ எம் புத்திஸ்ட்னு சொன்னான். ஏன் இப்போ புத்திஸ்ட்னு சொன்னேன்? அது நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன், எனக்கு ரொம்ப கிறிஸ்டியானிட்டி பற்றி எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா சவுத் ஏஷியன்னால எனக்கு சவுத் ஏஷியா மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு சவுத் ஏஷியாவுக்கு வரணுன்ட்டு இருந்தேன். எனக்கு இந்தியாவுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கல. ஸோ என்னை வந்து எங்கள் ஒரு நம்முடைய பக்கத்தில் ஒரு நாடு ஞாபகம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே நான் போய் இந்த புத்திஸ்ட் ஆசிரம்லாம் பார்த்தேன். சச் எ ஒண்டர்ஃபுல் ரிலிஜியன், நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னேன். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே போவோம், ஒரு ஆள் அங்கே இங்கே வரோம். இது வந்து இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது நீங்கள் வந்து யாரை வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியனில் நல்ல பொண்ணு இருக்குன்னா இவன் கல்யாணம் பண்ணிடுவான், சேர்ந்துருவான். பிற போன பொண்ணு தெரியாது. அவர் ஹிந்துவில் ஒரு பொண்ணு கிடச்சுன்னா இங்கே சேர்ந்துருவான். இதை வந்து திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படி சொல்லுவது வந்து ஏற்றுக்கிட முடியாது. ஆனால் சில இடங்களில் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், தம்பி, இந்த நார்த் மெட்ராஸில் வந்து ரொம்ப மோசமாக கிடந்த பயலுவெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு பைபிள் தூக்கிட்டு சுத்தான். என்னன்னு கேட்டேன். அவரெல்லாம் மதம் இப்போ கிறிஸ்டியானிட்டி ஆகிட்டான்லாம், குடியெல்லாம் விட்டுட்டானுவேன், நல்லா சுற்றிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன். அப்படியே இருக்குது. சில அப்போ சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்டில் இருப்பான். அவனுக்கு ஒரு இது சொல்லணும் போகிறேன். ஆனால் அதுதான் காரணம், இதனால் இவன் நான் கோயில்கிட்ட விட மாட்டேன், இதனால் இவனை அடக்கம் பண்ண விட மாட்டேன், இவனை பண்ண மாட்டேன்னு சொல்லுவது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு மதம் சார்ந்த நாட்டிலே இப்படிப்பட்ட கொடுமைகள் இல்லை. ஆனால் மதம் சாராத ஒரு ஜனநாயகம் இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் இது இருப்பது என்பதற்கு காரணம் இந்த கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைக்கப்படாததும்,
இது அரசியல் ஆக்கப்படாதது தான் இதற்கான காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகின்றேன். எனவே நம்ம ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய தேவை இருக்கிறது. நம்முடைய பேராயர் போன்றவர்கள் அதற்கான முக்கிய பங்கை வகிக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நானும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ சமூக மக்களோடும் ஒரு தொடர்பையும் காரியங்களை வைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த காரியங்களை பயன்படுத்தி நம்ம எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல பணியை நாம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ தொடர்ந்து நம்ம கிறிஸ்தவ சமூகங்களுடைய இப்போதைய பணி கூட நீங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம மதமாற்று பணி என்பது இப்போது நம்ம செய்யலை. இப்போ கல்வி நிறுவனங்கள் அண்ணன் ஒரு தகவல் சொன்னாங்க, அந்த தகவல் உண்மையானது தெரியாது, நீங்கள் ரீசெக் பண்ணுங்கள். நான் பல இதுகளில் பார்த்ததில் நியர்லி 20% ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஓன்டு பை த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில். ஆமாம், இப்போ தான் அந்த ட்ரெண்டு கொஞ்சம் மாறுது. பட் முன்னால் நிறைய பர்சன்டேஜ், இப்போ வந்து 20% இப்போவும் இருக்குது. டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி இருக்குது. இப்போ இந்த டாப் இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏற்காடில் போய் மான்ஃபோர்ட் ஸ்கூல் போங்க. அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சவுத் இந்தியாவிலே பெரிய ஸ்கூல் அதுதான். அந்த ஸ்கூலில் நான் உங்கள்கிட்ட சொல்லேன், எழுதி தரேன், 5% கூட கிறிஸ்டின் இருக்காது. ஏன்னா என்னுடைய மகன் அங்கே படித்தான், என்னுடைய தம்பி மாதிரி 2 பேர் அங்கே படித்தான். 5% கூட கிறிஸ்டின் பாப்புலேஷன் இருக்குது. 95 அதர் ரிலிஜியன்ஸ் தான் இருக்குது. அப்போ இது வந்து அந்த நோக்கத்தில் சொல்ல, ஒரு நாள் கூட அங்கே அவங்களுக்கு ரிலிஜியன் சொல்லி கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க மாரல் கிளாஸில் வரக்கூடிய ஜெனரலான ஹியூமன் எத்திக்ஸ், ஹியூமன் வேல்யூஸ் பற்றி தான் அவங்க சொல்லிக் கொடுக்காங்க. ஆனால் ஒரு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிரச்சாரம் வந்து என்ன செய்யப்படுது. இப்போ அங்கே அங்கே படிக்கக்கூடிய பிள்ளை எதுவும் ஆன்மீக பிள்ளைகளாக வரல. இப்போ என் பையன் படித்ததை பார்த்து எங்கள் ஊரில் நிறைய பிள்ளைகள் படிக்குது, அதர் ரிலிஜியன் பிள்ளைகள் படிக்குது. எல்லாம் அப்படி தான் இருக்குது. அவன் கல்யாணம் ஆகும், அதே ரிலிஜனில் தான் இருக்கேன், எதுவும் மாறின மாதிரி தெரியாது. நான் படித்த ஸ்கூலு புரியுது, அந்தோடியார் நடுதலைப்பள்ளி கருங்கல். எங்கள் ஊரில் படித்த பிள்ளைகள் எல்லோரும் வந்து யார் அதில் இருந்தாங்களோ அவங்க அதில் தான் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 16,000 என்ஜிஓஸினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, குறிப்பாக ஃபண்டிங். இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு அட்ராசிட்டி, இது ஒரு அட்ராசிட்டின்னு நான் சொல்ல. இப்போ நீங்கள் வந்து இதனால் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற நிறைய பலன்களும் போயிட்டு, அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் ஆண்டொன்றுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாடுகள்லேருந்து பணத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கதவுகள் அடைக்கப்படுது, ஒரு பக்கம் கதவுகள் திறக்கப்படுது. அப்போ இதுவும் ஒரு ரிலிஜியஸ் பயாஸ், ஒரு மதம் சார்ந்த ஒரு பயாஸில் தான் அவங்க செய்யப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்யக்கூடிய பணி வந்து மனித உரிமைகள் சார்ந்து உள்ள பணிகள், ஜாதிய கொடுமையில் இருக்கக்கூடிய மக்களை விடுவிப்பதற்கான பணிகள், கல்வி இல்லாத மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கான பணிகள், அதே போன்று புறக்கணிக்கப்பட்ட நிலை. நீங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரிசா கோபால்பூர் பெராம்பூரில் எல்லாம் நான் ஒரு சில முறை அங்கு போயிருக்கேன். ஏன்னா நம்முடைய கேரளாவை சார்ந்த ஒரு பாதிரியார், கத்தோலிக்க பாதிரியார் தான் அவர், ஜேக்கப் துண்டில் அவருடைய பேர். அவர் என்ன பலமுறை இங்கே அழைத்து நான் அங்கு சென்றிருக்கின்றேன். அவங்க பணி செய்யக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் 4 நாட்கள் நடந்து தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். இன்றைக்கும் நான் சொல்வது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது செய்தி. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்கள்கிட்ட இவங்க போய் முழுமையான சமூக பணி தான் செய்யாங்க. நான் அவங்க கூட பல நாள் தங்கி இருந்திருக்கேன். அவங்க இறைப்பணி செய்து நான் பார்த்ததில்லை. அவங்க ஃபுல்லாமே சமூக பணி தான் அவங்க செய்துட்ருக்காங்க. அங்கே உண்மையிலே அங்கே ஒரு அன்றைக்கு அங்கே ட்ரைபல் கிறிஸ்டியன்ஸை வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணுற அமைப்புகள் திட்டமிட்டு தாக்கி நடத்திய நேரத்தில் நான் அங்கே இருந்தேன். அன்றைக்கி வந்து எப்படி சட்டம் ஒழுங்கு அந்த எல்லாத்தையும் கலத்திக்கிட்டு ஃப்ரீயாக விட்டாங்களோ என்னால் கண்கூடாக பார்க்க முடிச்சு. அவ்வளோ ஃப்ரீ ஃபார் ஆல், யார் வேணால் அடிக்கலாம். ஆனால் உண்மையிலே பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் களத்தில் வந்தனால தான் அன்றைக்கி இங்கே இந்த கிறிஸ்தவர்களை பாதுகாக்க முடிந்தது. இது நம்ம கண்கூடாக பார்த்த செய்தி. ஸோ இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் 2 கன்னியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் நம்ம பார்த்தோம்.
எவ்வளோ அசிங்கமாக நடத்தப்பட்டார்கள். அவங்க 2 பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளையை கடத்திட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. ஏதாவது அருட்சகோதரர்கள் கடத்தல் தொழிலாக செய்வாங்க. அப்போ எவ்வளவு தூரம் ஒரு டிமாரலைஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை நம்ம அப்படியே நம்ம எதிர்க்க முடியாது. இப்போ நம்ம இது எல்லாம் இருந்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய பண்பு, கிறிஸ்தவத்தினுடைய பாரம்பரியம், கிறிஸ்தவம் போதிக்கக்கூடிய விடயங்கள் இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம இதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையாகவோ காரியங்களாக எடுக்க முடியாது. அதற்கான தேவையும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போராட்ட களங்களாக போனோம், அதுகளோட அவசியம் கூட நான் இல்லை. இன்றைக்கி நம்மளால் லாபி பண்ண முடியும். நம்மளால் ஒருங்கிணைந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒருங்கிணைப்பிற்கான தீர்வுகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கு தான் நிதர்சனமான உண்மை. எனவே அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டும் என்று நான் அன்போடு உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது இந்த இன்டர் டினாமினேஷனல் இந்த டிஃப்ரென்சஸ், ஒவ்வொரு டினாமினேஷன் கிடைக்கக்கூடிய இந்த வேற்றுமைகள், அதுக்கு நாங்கள் இப்போ இந்த ஒன் அக்கார்டு சோஷியோ எக்கனாமிக் ஃபாரம்னு ஒரு அமைப்புன்னு சொல்ல முடியாது. அது நாங்கள் ஒரு அமைப்பாட்டம் இயக்கமாட்டம் போட்டியாட்டம் நடத்தவே கூடாது. எல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளையும் எப்படி ஒரு மாலை ஒரு நூலால் பிணையப்படுதோ அது போன்று பிணைப்பதற்கான முயற்சிக்காக பல இடங்களில் போய் பேசிகிட்டு இருக்கோம். நான் அதில் 2 விஷயத்தை தான் அவங்கள்ட்ட 2-3 விஷயங்களை வலியுறுத்தி சொன்னேன். ஒரு விஷயம் என்ன சொன்னேன்னா, இந்த இன்டர் டினாமினேஷனல் யூனிட்டி வரணும்னா மாறி மாறி பேசக்கூடாது. அந்த வழிபாடு தான் சரி, இந்த வழிபாடு தான் சரி, அப்படி இப்படி யாருமே தயவுசெய்து பேசாங்க. இப்போ ப்ளீஸ் யுனைட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஒருங்கிணைங்க. இதை உங்கள் கதவுக்குள்ளே பேசிக்கிடுங்க, உங்கள் டோருக்குள்ளே பேசுங்க, டோருக்கு வெளியே பேசாதீங்க. எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. 1. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கணும். இது கூடவே கூடாது. ஒன்ஸ் ஹீஸ் எ கிறிஸ்டியன், ஹீஸ் எ கிறிஸ்டியன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் இருக்கக்கூடாது. நம்ம லாங் டேர்ம் விஷன் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, நான் ஸ்ட்ராங்காக ஃபாசிச கோட்பாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆள். இந்த ஜாதி இந்த கட்டுப்பாடுகள்லாம் அந்த இதெல்லாம் மாறணும். ஆனால் ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாகணும். மக்கள் சம பொருளாதார நிலை, சம உரிமைகள் பெருகின்ற நிலைக்கு மக்களை தூக்கிட்டு வரணும். இன்றைக்கி என்கிட்ட பலர் பேசுவார்கள், நீ இவ்வளோலாம் பேச, ஏன் இடஒதுக்கீடை ஆதரித்து பேசுன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு ஆள் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்காரு, அவருக்கு நல்லா சாப்பிடுவார். ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, அவன் காலங்காலமாக கீழே இருக்கான், அவனுக்கு 3 வேளை கஞ்சி கூட கிடைக்காது. அவனையும் இவனையும் மல்யுத்தம் பிடிக்க வச்சா யார் ஜெயிப்பா? இதுக்கு எங்கே போய் நம்ம விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கணும்? ஆட்டோமேட்டிக்காக இவன் சாப்பிட்டு பலமான் நம்ம இருக்கானோ அவன் தான் பண்ண முடியும். ஸோ இதை ஒரு உண்மையான போட்டி என்பது அவனுக்கும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இவங்களை மோத விட்டால் தான் அது உண்மையான போட்டியாகும். எனவே தான் இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட நிலையில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு சமநிலைக்கு தூக்கி விட்டுக்கிட்டு பிறகு நம்ம ஓப்பன் காம்படிஷன் சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு ஒரு எளிமையான முறையில் அந்த கருத்தை நான் சொன்னேன். எனவே நம்ம இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு சமூகங்களும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு போன்றவற்றை பெறுவதற்கும் நாம் பாடுபடணும், முயற்சிக்கணும். ஒரு சமத்துவ சமூகம் என்பது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அதை உருவாக்குவதற்காகத்தான் மிஷனரிகளுக்கு பாடுபட்டார்கள். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1816 ரெவரன் மீடு என்கின்ற ஒரு போதகர் அங்கு வந்தார். அவர் தான் முதல்ல தொழிற்சிலை போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர். 1822 மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அதனுடைய 200வது ஆண்டு விழா நினைவை கொண்டாடுவதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 மாநில முதலமைச்சர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் கேரள மாநிலத்தின் முதலமைச்சரையும் நான் அழைத்து நான் ஒரு 25,000 மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நாங்கள் நடத்துகிறோம். அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எங்கள்கிட்ட பேசுது, அமைச்சர் நீங்கள் இதை கைவிட்டுருங்க, பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அது நம்ம பழைய கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம், முன்னேறிட்டோம், வரலாறு எந்த நேரத்திலும் திரும்பி வரலாம், அப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கு தான் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி
நாங்கள் மிக வெற்றியாக நடத்தினோம். 2 முதல்வர்களும் வந்து நிறைய தகவல்களை அவங்க பேசுனாங்க. எப்படி சாதி அடிப்படையில் ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், பெண்களுக்கு ஆடை அணிகின்ற உரிமை கூட இல்லை என்கின்ற நிலையெல்லாம் அன்றைக்கு பேசிய நேரத்தில் உண்மையிலேயே இந்த சமூகம் எப்படிப்பட்ட இன்னல்களை தாண்டி வந்திருக்கிறது, அந்த தாண்டுவதற்கான ஒரு புள்ளியாக இந்திய துணைக்கண்டத்தில் கிறிஸ்தவ மிஷனர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது அன்றைக்கு கூட்டத்துக்கு கலந்து கூட அத்தனை பேரையும் வியப்பூட்டச் செய்திருக்கிறது. எனவே அதே போன்ற பணிகளை நாமும் முன்னெடுப்போம் என்று கூறி, உண்மையிலேயே நம்முடைய பேராயரும் மற்றவர்களும் எல்லோரும் இணைந்து என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு நான் என்னுடைய மட்டற்ற மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உண்மையிலேயே காமராஜர் நினைவு நாள், பல்வேறு பணிகள் எனக்கு இருந்தது. ஆனாலும் நம்முடைய அண்ணன் நிக்கோலஸ் அவர்கள், அமைச்சர் கண்டிப்பாக வர வேண்டும், எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் என்று திரும்ப எங்களை தொடர்பு கொண்டு பேசினார். எனக்கும் பேராயர் உள்ளிட்டோரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சி இருந்த காரணத்தினால் நான் அதோடு வருவோம் என்று வந்தேன். இன்றைக்கு நான் இது புறப்பட்டு சென்று கன்னியாகுமரி ஒரு சில நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வேண்டும். என்னை அழைத்தமைக்கு நான் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து, பேராயர் அவர்கள் ஒரு கோரிக்கை மனு என்னிடம் தந்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கை மனு நிச்சயமாக நான் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்த்து வைப்பதற்கான முயற்சியை நான் முடிந்தவரையிலும் முயலுவேன் என்ற வாக்குறுதியை நான் தருகின்றேன். அதேபோன்று ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னால் தான் நம்முடைய பிஷப்ஸ் கவுன்சில் செக்ரட்டரி, நம்முடைய மேதகு ஆயர் நஸ்ரேன் அவர்கள் அந்த பிஷப்ஸ் கவுன்சில் சார்பில் அந்த பள்ளிக்கூட குழு, அந்த கூட்டுக்குழுவினுடைய உறுப்பினர்களை என்னோடு அனுப்பி சென்னையில் நாங்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களையும் அரசு உயர் அலுவலர்களையும் சந்தித்து அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசியிருக்கின்றோம். நிச்சயமாக அவற்றை தீர்ப்பதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும் என்ற வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் இந்தியா மதசார்பற்ற நாடு, அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்க நமது கிறிஸ்தவர்கள் எடுத்த பெரும் பங்கு பற்றியும் ஒருங்கிணைப்பு அவசியம் என்ற சிறந்ததொரு கருத்தினை வழங்கிய அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நமது மேதகு ஆயர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நமது அருள் தந்தை பெனடிக்ட் பர்னாபாஸ் அவர்களுக்கு பெண்கள் பணிக்குழு சார்பாக ஐஆர்டி அமைப்பைச் சார்ந்த விக்டோரியா ராணி எலிசபெத் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அருள் தந்தை முதன்மை குரு டி சகாயராஜ் அவர்களுக்கு பெண்கள் பணிக்குழு திரு மல்லிகா அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்.